ஆக்டர் ஜெயம் ரவி அவர்கள் ரீசெண்டா அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. அந்த ஒரு வீடியோல ஏகப்பட்ட விஷயங்கள் அவரோட பர்சனல் விஷயத்த பத்தி பேசியிருக்காரு. அதை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். தமிழ் சினிமாவில் முக்கியமான ஒரு நடிகர் தான் ஜெயம் ரவி அவர்கள். சமீப காலமாகவே இவருக்கு லைஃப்ல ஒரு சில பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அவருடைய மனைவியான ஆர்த்தி அவர்களை அவர் பிரிய போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு பிரபல சிங்கரோட அவர் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாருன்னு சொல்லப்படுது. இதற்கிடையில் அவங்க பையனை ஆர்த்தி பார்க்க விடலை, அவங்களுக்கு நிறைய காசு கேட்குறாங்க, என்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் அவரே ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருந்தாரு. இவங்களோட டிவோர்ஸ் கேஸ் அப்படிங்கிறது கோர்ட்டில் இப்போ வரைக்குமே நிலுவையில் தான் இருந்து வந்துட்டு இருக்கு. இரண்டு தரப்பில் இருந்தும் ஏகப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தடவை சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதற்கிடையில் ஆர்த்தி சுத்தமாகவே அவங்க குழந்தைகளை பார்க்க விட மாட்டேன்றாங்க அப்படின்னு ஜெயம் ரவி அவர்கள் அக்யூஸ் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் சமீபத்தில் ஆர்த்தி அவர்கள் ஜெயம் ரவி எனக்கு மாதம் மாதம் ஜீவனாம்சமாக 40 லட்சம் தரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கோர்ட்டில் கேட்டிருந்தாங்க. அதற்கு ஒரு சில காரணங்களையும் அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. பட் இப்போ கோர்ட் வந்து அந்த ஒரு விஷயத்தை ரிஃப்யூஸ் பண்ணியிருக்கு. குறிப்பாக ஆர்த்தி அவர்களுக்கு சாதகமாக அது முடியலை. ஜெயம் ரவி அவர்கள் மாதம் 3 லட்சம் ஆர்த்தி அவர்களுக்கு தரணும் அப்படின்னும், அதே போல் குழந்தைகளை வந்து அவருக்கு பார்க்க அனுமதிக்கணும், வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக அவர் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. கோர்ட்லேருந்து இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்குது அப்படிங்கிறது எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்காக தான் இருந்திருக்கு. அட் த சேம் டைம் ஜெயம் ரவி அவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் சைடாக மாறி இருக்கு. சமீப காலமாகவே ஜெயம் ரவி அவர்கள் அவரோட பர்சனல் இஷ்யூஸ்னால ஃபிலிம்ஸ்லேயுமே கவனம் செலுத்த முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. மேலும் டிவோர்ஸ் வாங்கிட்டு வர வரைக்கும் நான் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரியான சூழ்நிலையில் அவருக்கு சாதகமாக வந்து இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்குது அப்படிங்கிறது ரொம்பவே மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இந்த ஒரு தீர்ப்புக்கு அப்புறம் ஜெயம் ரவி அவர்கள் அவரோட சோசியல் மீடியா பேஜில் வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. அந்த ஒரு வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் இதற்கு முன்னாடி சொன்னது தான் இப்போது சொல்கிறேன். உண்மை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, அதை கடவுள் எப்போதுமே பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். யார் பக்கம் உண்மை இருக்குது, யார் பக்கம் பொய் இருக்குது அப்படின்னு. பொய் இருக்கவங்களுக்கு என்ன வேணால் கடவுள் வந்து கொடுக்கலாம், ஆனால் கடைசியில் உண்மை தான் ஜெயிக்கும். அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. என்னோட பையன்களை பார்க்கவே விடலை, என்னோட சொத்துக்காக மட்டுமே அவங்க இருந்தாங்க. நான் இப்போ வாடகை வீட்டில் இருக்கேன், ஆனால் அவங்க நான் கட்டின வீட்டில் இருக்காங்க. இருந்தும் அவ்வளோ காசு வேணும், இவ்வளோ காசு வேணும் அப்படின்னு தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு கோர்ட் மூலியமாகவே எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைச்சிருக்கு. உண்மையிலுமே இது என் வாழ்நாளில் ஒரு முக்கியமான நாளாக பார்க்குறேன். ஏன்னா என் பையன்களை பார்க்க எனக்கு அனுமதி கிடைச்சிருக்கு. எனக்கு காசு பணம் கூட ரெண்டாவது பட்சம், பட் என் குழந்தைகளை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் கேட்ட உடனே நான் இப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். நான் என்னோட மனசுக்கு எப்போதுமே உண்மையாக இருக்கேன், அதனால் நான் பயப்படவே மாட்டேன். அதுக்கு தகுந்த மாதிரியான ரிசல்ட் தான் எனக்கு கிடச்சிருக்கு. இதே மாதிரி தான் இன்னொரு முக்கியமான ரிசல்ட்டுக்கும் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் எனக்கு சாதகமாக கிடைச்சா ரொம்பவே சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு வீடியோவில் பேசியிருக்காரு. நிறைய பேர் ஜெயம் ரவி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஜெயம் ரவி நல்லா சிரித்து பேசியிருந்தார். அதெல்லாம் பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எதுவாக இருந்தாலும் நல்லபடியாக முடிஞ்சு 2 பேருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரசிகர்களோட எண்ணம். நடக்குதா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.